வணக்கம் உறவுகளே, எல்லோருக்கும் வணக்கங்கள். இன்று புதன்கிழமை, பொன் பிறந்தாலும் புதன் பிறக்காது. நல்ல ஒரு நாள். 11/12/2024 கார்த்திகை மாதம் 26ஆம் தேதி. வலம்புரி நாடு நடப்புடன் உங்கள் முருகன் சின்னா வாசிப்போம். சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு தமிழர் தாயகத்தில் உறவுகள் கவன ஈர்ப்பு போராட்டம். நேற்று இந்த காணா போனா கண்ட உறவுகள் எல்லாம் போராட்டம் செய்தது. அது என்ன முடிகிற மாதிரி இல்லை, முடியும். அது என்ன முடியும்? மக்கள்கிட்ட கதை சொன்னா தானே முடியும். எங்கே இருக்கிறவனும் தெரியாது, இருக்கிறமோ இல்லையோனும் தெரியாது, ஒரு முடிவும் இல்லை. அப்போ ஒவ்வொரு அரசாங்கங்களும் செய்கிறோம் இன்னும் செய்யலை. அப்போ மக்கள் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் மனித உரிமை தினத்தில் மனித உரிமை கிடக்க கொண்டு கேட்குறது. அதுதான் தாங்கள் கருப்பு தினமாக கொண்டாடிக்கணும். தெரியும். 5 நாள் காய்ச்சல், இளந்தாய் மரணம், 10 சம்பவம். அடிக்கடி இளமாக்கள் செத்து போறாங்க. இதுக்கு நாங்கள் ஆராய்ச்சி செய்யலாது. இதுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, படிப்பு காணாது. ஓகே. அனுர அரசாங்கத்தின் காலத்தில் தமது பிரச்சனை தீர்க்கப்படும் என வடக்கு மக்கள் நம்புகின்றனர். பிரிட்டன் தூதரிடம் வடக்கு ஆளுநர் சொல்லியிருக்கிறார். உங்களை தான் நம்பி இருக்கணும், சொல்லிட்டார். இவையத்தான் நம்பி இருக்கிறவங்க, அன்றாக்களை நம்பி இருக்கிறவங்க. ஆட்ட சொன்னது பிரிட்டன் தூதரிடம் வடக்கு ஆளுநர் சொல்லியிருக்கிறேன். சரி, இன்னைக்கு வந்து சந்திக்கு சேர்த்து அந்த ஏதோ தென்னாலியன்ற சொல்லியிருக்கிறேன். இப்படி பிரச்சனை இருக்குது, இதை தீர்க்கலாம்னு சொல்லியிருக்கிறோம். நஞ்சையெல்லாம் ஊடியெல்லாம் நடந்திருக்குன்னு எல்லாம் சொல்லி கதைச்சிருக்கிறேன். சரியோ, அவங்கள பாருங்க, கையில் ஒரு நோட் புக் கூட இருப்பாங்க. எங்க போறண்டாலும் அவங்க சின்ன ஒரு நோட் புக் கொண்டு கையில் வச்சிருப்பாங்க. நாங்கள் ஒன்று கொண்டு போகிறேன். நாங்கள் எங்களுடைய ஆஃபீஸர்ஸ் மீட்டிங்கு போனாலும் கொண்டு போகிறேன். ரெண்டு அவ்வளோ நாங்கள் கட்டிக்கார். அப்படி கட்டிக்கார். நாங்கள் எல்லாம் மனசு செஞ்சு வச்சிருவோம். நாங்கள் எழுத தேவையில்லை, அவங்க எழுதி வச்சிருப்பாங்க. அவங்க காணாத விட நாளையும் சோர்ந்து வருவில்லை அவங்களுக்கு. இன்னத்தை கூட வேண்டாம். வடமராட்சியில் கைதான 18 இந்திய மீனவர்கள் விடுதலை. விவசாயிகளுக்கு உரமானியம் கொடுக்கறது. இன்றைக்கு செய்திகளை பெருசாக காண இல்லை. உதயங்க கபில சந்திரசேன அமெரிக்க நுழைய தடை. உதயங்க கபில சந்திரசேனருக்கு 2 பேருக்கும் தடை. நான் நினைக்கிறேன் இது இந்த ஏர்லைன் அந்த பார்த்தீங்களா, ஸ்ரீலங்கா ஏர்லைன்ல ஏதோ ஊழல் சம்பந்தமான வழக்கு போடாது. என்ன ஊழல் கூட போடுறது? அது இப்போ பிடிச்சிருவாங்கல்லான்னு பிடிக்கத்தானே வேணும். இது யாழ் பூதனா வைத்தியசாலைக்குள் அர்ஜுனா குழப்பம் விளைவித்தால் போலீசாரிடம் ஒப்படைக்கப்படுவார். மருத்துவர் சத்தியமூர்த்தி எச்சரிக்கை. இது இவன் பழைய பிரச்சனைகள். அதையும் கழிச்சு இதையும் கழிச்சு என்ன நடக்கும். நான் ஒருக்கா சொன்னான் முருகன், இவங்கள் எப்படியும் ஒரு மாறி மாறி பழி வாங்கி கொண்டிருப்பாங்க. என்ன இதுலயே சண்டை பிடிச்சு கொண்டு இருந்தா எங்க போகுது அதை சொல்லினா இனி வந்தா நான் புருஷாட்ட ஒப்படைச்சிருவேன். சரி, இவர் அப்படி செய்யலாமே. அதான் எனக்கு தெரியல. ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர் என்ன சட்டங்களோட எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சாக்கள் ஒரு கொமெண்ட்ஸ்ல போடுறாங்க. நாங்களும் ஏதோ அனுமதி இல்லாம வந்து அவர் சொல்றார். இவர் தனக்கு அனுமதி தேவையில்லை தான் பெறலாம் என்றார். நான் என்ன உங்கள் பிரச்சனை காண்டா அதை போய் மினிஸ்ட்ரியில் கதைக்க சொல்கிறார். யார்? சத்தியமூர்த்தி டாக்டர். அவர் சொல்கிறார் என்ன உடம்புலாம் கேள்வி எனக்கு ஏதோ எங்களுக்கு அரசியலும் தெரியல. இதுகளுக்குள்ள நாங்கள் நுழைய மேலாது. இதெல்லாம் பெரிய பெரிய மட்டங்கள். செய்தியை மட்டும்தான் அங்கே சொல்லலாம். அதுதான் சொல்லலாம். அமைச்சர் சந்திரசேகரன் தலைமையில் வெள்ளியன்று யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். 4 கூட்டமும் இருக்கு. ஒருங்கிணைப்பு குழு கூட்டமும் இருக்கு. அதுக்கே இது எதுவும் பெறுதோ தெரியாது. வில்லங்கங்கள் ஐயாண்ட அர்ஜுனாண்டையும் பெறுதோ தெரியா. ஐயா சத்தியமூர்த்தி பிரச்சனை அரசாங்கம் தானே. பாராளுமன்ற இணையம் சபாநாயகரின் கலாநிதி பட்டத்தை நீக்கியது. இதுக்கு வேறு சபாநாயகருக்கு பட்டம் பெற்றதா இல்லையான்றது பெரிய பிரச்சனை. கார்னரில் அமைந்துள்ள படகு தயாரிப்பு நிலையத்தை மீள் கட்டமைக்க தீர்மானம். கார்னர்ல ஒரு போட்டு செய்கிற ஃபேக்டரி முந்தி கிடந்தது. கார்னர் போட்டுன்னா ஒரு நல்ல திறமான போட்டு. அது என்ன தெரியும் அந்த போட்டை. இது கடல்ல தொழில் செய்கிற போட்டு. கார்னர் போட்டுக்கு நல்ல மவுஸ் முந்தி. அது இந்த பிரச்சனை காரணமாக எல்லாம் இல்லாம போனாங்க. இப்போ எத்தனை ஃபேக்ட்ரிகள் எங்க கிடக்கு சொல்லி பார்ப்போம். அதை நாங்கள் ஒரு தனியாக பார்ப்போம். எத்தனை ஃபேக்ட்ரி கிடக்கு அப்படி எங்கள்கிட்ட நாட்டில் கன ஃபேக்ட்ரிகள். அதை நாங்கள் ஒரு சும்மா எங்களுக்கு தெரிஞ்ச ஃபேக்ட்ரிகள் ஒரு 5-6 சொன்னாலும் பரவாயில்ல. அன்ற அரசாங்கத்துக்கு இது காதில் இருக்குது எங்கே படம் நாங்கள் சொன்னால் அப்போ அது நடக்கும். என்ன தன் மீதான நம்பிக்கையை அரசு கட்டிக்கிற போக வேண்டும். ஐநா பதிவிட பிறகு சொல்கிறேன். அவரை வச்சு நம்பிக்கையை உருவாக்கணும்னா நீங்கள் தான் எழும்பணும், கட்டி எழுப்பணும் சொல்லியிருக்கிறேன். மனித உரிமைகள் தினத்தில் தீச்சட்டிகள் ஏந்தியவாறு போராட்டம். என்ன செய்கிறது? நம்பிக்கை சில பேர் அவர் வருவாருண்டு. அப்படித்தான் ஒவ்வொருத்தரும்
தன் உறவுகள் இல்லாம போகிறவங்க விரும்புகிறோம் இல்லைத்தானே. அப்போ இருப்பினும் சாத்திரங்களும் கேட்குறோம். இந்த சாத்திரங்களை நம்புறது, கோயில்களுக்கு போகிறது, என்ன எவ்வளோ கஷ்டப்படுது மக்கள் பாவங்க. அதுகளுக்கு ஒரு சரியான தீர்வை கொடுக்கணும். என்ன அதான் பிடிச்சாங்களும் தெரியாது என்ன செய்ய நாங்கள் தெரியல. இதெல்லாம் நாட்டுக்கு ஒரு இழுக்கு என்ன இழுக்கு இதெல்லாம் இழுக்கு. நாங்கள் கற்பனையில் சொல்லாமல் அவர் செத்துருப்பாருன்னு சொல்லாமல் அப்படி இல்லை தான் சில வச்சுருக்கலாம். என்ன எத்தனை பேர் ஜெயிலுக்கு இருந்து 40 வருஷம் இருந்தும் ஆக்கள் இருக்கிறேன் தானே. அப்போ அப்படி இருக்கலாம்ன்ற ஒரு உறவுகளும் அப்படி தானே யோசிக்கும். என்ன சரி, விளையாட்டுச் செய்திகள். இலங்கையை வீழ்த்திய தரவரிசையில் முதலிடம் பிடித்த தென்னாப்பிரிக்கா. களத்தில் ஏற்பட்ட மோதல் இதான் இருக்குடா. சிராஜுக்கு அபராதம், ஹெட்டுக்கு எச்சரிக்கை. இவங்களும் வழி வர்றாங்க போய். ஆரம்பமானது சுற்றி வளைப்பு. அதிக விலைக்கு அரிசி விட்டால் இனி சிக்கல். நாங்கள் அன்றைக்கு சொன்னாங்க, அந்த பதுக்கிற வேலை சிக்கிற வேலைகள் மக்கிற வேலைகள் பார்க்காதீங்க பிரச்சனை. ஓ, அரிசிக்கு கொடுத்தப்பட்ட விலையை விட மேலதிகமா செய்திகளோ யார் வந்து அரிசி வாங்கலான்னு தெரியாது உங்களுக்கு. நீங்க அரிசியே கொடுத்துட்டு இருப்பீங்க. இப்போ என்ன தெரியும் தானே, கவனமா இருக்கும். அவன்தாலே வந்து உள்நாட்டு வாங்கினாலும் வாங்கி விட்டுருங்க. அது வேற பிரச்சனை. அவர் கூப்பிட்டு ஹெல்மெட்டையும் போட்டு இப்போ நல்ல மாஸ்க் கொண்டு போட்டு விட சரி, ஆக்களை தெரியாது. வடிவா சொன்ன ஆசையாம. புதிய டிஜிட்டல் சாரதி அனுமதி பத்திரம் அமைச்சரவை கூட தீர்மானம். இனி சாரதி அனுமதி பத்திரம் டிஜிட்டல் வரப்போ அமைச்சரவை தீர்மானம் சொல்லிட்டு அப்போ அது மட்டும் இதை கொண்டு சொல்லிக்கிறது பார்ப்போம். என்ன இந்தியாவில் வடமாகாண செயற்பட்டு மகிழ்வோம் போட்டி கிளிநொச்சியில் ஆரம்பம். இந்த சின்ன பிள்ளைகளுக்கான விளையாட்டு போட்டிகள் அது ஆரம்பிச்சிருக்குது. அதில் வடமாகாண கல்வி பணிப்பாளர்லாம் பங்கு பற்றிருக்குது. இந்தியாவில் ஆரம்ப கல்வி கற்கனரி அது வேண்டாம். கலட்டி வீரகத்தி பிள்ளையார் தேவஸ்தானத்தில் பெருங்கதை படிப்பு. அது இப்போ பெருங்கதைக்காரன் துவங்கிட்டு அது பெரிய மழை தான். கைவிடப்பட்ட நிலையில் மோட்டார் சைக்கிள் ஒன்று மீட்பு. வடமராட்சி பயத்துறை கிராம கோட்டை கைவிடப்பட்ட நிலையில் ஒரு மூட்டைக்கு நின்றான் 20 ரூபா. என்னடா 20 ரூபா கல்லராக்கமெண்டு சனம் உடும்பி வெளியில் வர பேத்துலேருந்தான் விடிய போய் பார்த்தா மூட்டைக்கு ஒன்று விற்கிறான். பொலிசாட்டை அறிவிச்சு மூட்டைகளை கொண்டு விடாங்களோ என்ன நடந்து யார் கொண்டு வந்து விட்டான்னு தெரியாது. என்ன நடக்குது உலகத்தில்? அதான் சித்து விளையாட்டுகள் எல்லாம் நடக்குது. களவோடம் கூடுது இல்லையே. அரிசி தட்டுப்பாட்டின் பின்னணியில் பாரிய அரசியல் சூழ்ச்சி சுட்டி காட்டினார் அமைச்சர் வசந்த சமரசிங்க. பெத்த அமைச்சர் என்ன விளையாட்டு சொல்லுவாங்க. இதுக்குள்ள இவங்களை விழுத்தணும், இவைக்கு தட்டுப்பாட்டை உருவாக்கணும்னு வெளியிடுறாங்க. நல்லது செய்யலாத காட்டாவுக்குள்ளே. வைத்தியர்களின் ஓய்வு வயதை நீடிக்க நடவடிக்கை. அதைக்கு முந்தி 62, இனி 63 ஆக்குறதுக்கான முயற்சி செய்யணுமா. என்னோட வைத்திய தட்டுப்பாடு தானே இல்லை. இங்கே பாராமன்ற உறுப்பினராக கணவர் கூட்டணும் 10 கிட்ட இல்ல. அதெல்லாம் வைத்தியர் தட்டுப்பாடு தானே. நான் சொல்ல உள்ள வச்சுன்னா சிரிக்கிறேன். சும்மா கேக் விலையை குறைக்க முடியாது. பேக் உரிமையாளர் சங்கம் அது பின்ன 50 ரூபா கேட்க இப்போ இந்த 5 ரூபா குறைக்குது. மாவு குறைஞ்சிட்டு கரண்ட் குறைஞ்சிட்டு. மீனவர்களுக்கான மண்ணெண்ணெய் மானியத்தில் மாற்றம். அதெல்லாம் அது மானியம் தான் கொடுக்குறாங்க. என்ன நடக்க போகுது? அரசாங்கம் எல்லாம் கவர்மெண்ட்றாங்க. ஓ, கேஸுக்கு தட்டுப்பாடு வருமன்றாங்க. வந்துட்டுது இல்லை வரையில் என்ன வீட்டையும் காசு முடிய போகுது. பெரிய பிரச்சனையும் தான் இருக்குது. ஓ, இந்த ரணில் ஐயா அந்த அரசாங்கம் என்ன செய்து வருவாங்க, மக்களை வீதிக்கு வராம வச்சுக்கிறது. கேஸையும் கரண்டையும் கையில் வச்சிருவோம். பொம்பளையில் குழம்புறது, பொம்பளை வீட்டில் கேஸ் இல்லாட்டி குழம்பிக்கணும். காலம் அப்படித்தானே என்ன. அப்போ அதுபோல கையில் வச்சிருந்தா அவங்களோட பெட்ரோலையும் கேஸையும் கரண்டையும் குறைச்சி இது செய்து விட்டால் நாடு ஓடிக்கொண்டிருக்கு. ஜனம் யோசிக்க நேரம் இல்லை. இதுகளுக்கு சிக்கல். அதான் அந்த இதுகளில் போய் அடிக்க படிக்கிறாங்க. சரி, கவனமாக இருக்கும். இந்துக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் பங்களாதேஷ் அரசிடம் இந்தியா வலியுறுத்தும். இவங்க மதம் தானே. பாரத செய்தி. இந்தியா நாட்டை விட்டு வெளியேற தென்கொரியாவுக்கு தடை. பிரச்சனை போகுது. இந்தியால போற நிறுத்த மாட்டோம். சர்வதேச அந்த குற்றவியல் நீதிமன்றம் எல்லாம் சொன்னாங்க. இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் நிறுத்தம் தொடர்பான முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் காசாவில் தற்போதைக்கு போரை நிறுத்த போவதில்லை என்று இஸ்ரேலிய பிரதமர் கூறியிருக்கிறார். ஐயோ, இவர் என்ன சாதிக்க போறாரு பாப்போம் இருந்து. சிரியாவில் ஆட்சி கவுப்பு. கனடா பிரதமர் மகிழ்ச்சி. அவருக்கு ஒரு மகிழ்ச்சி. அவருக்கு அது மகிழ்ச்சி. ஆட்சி கவர்ந்தது மகிழ்ச்சி. என்னன்னு தெரியா, நல்லதோ கெட்டதோ தெரியா. எங்களுக்கு 28 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு 7 முறை காலனி.
செருப்பார் செருப்பட்டு பொம்பளை பிள்ளைகள செருப்பாற்ற இது புகழ்பெற்ற ஹாலிவுட் திரைப்படமான தி விஷார்ட் ஆஃப் ஓஸ் இல் நடிகை ஜூடி கார்லேண்ட் அணிந்த ஒரு ஜோடி சிவப்பு காலணி கடந்த சனிக்கிழமை அமெரிக்காவில் நடந்த ஒரு 28 மில்லியன் எத்தனை லட்சம் அது டாலர்ஸ் என்ன கடவுளே செருப்புக்கு வந்து என்னடா ஓவர் இது வந்து கௌரவத்துக்காக வாங்குவாங்களே இருக்கிறாங்களா காசுகள் இன்னும் படித்தவர்கள் அதிகம் உள்ள நாடு எது தெரியுமா எது சொல்லுவாங்க இலங்கை இல்லையே கனடா கனடா தான் முதல் இடத்துல இருக்கு பாத்தியோ சிரியாவில் தொடர் தாக்குதல் நடத்தும் இஸ்ரேலிய விமானங்கள் அவன் விட போற இல்லை என்றால் அடிக்கிறான் கொரோனாவில் நல்ல படிச்சவங்க இங்க பாரு அட்டிக்க பாரு இதோ இங்க பாரு சிரியாவில் தொடர் தாக்குதல் நடத்தும் தொடங்குறது விமான அடிப்பு அழிகிறது கட்டிடங்கள் போகிறது மக்களின் உயிர்கள் இது நான் என்ன செய்கிறேன் இந்த சுகாதார ஊடக அமைச்சுகளுக்கு புதிய செயலாளர் நியமனம் இடையில இந்த செயலாளர் நியமனங்கள் எல்லாம் நடந்தவங்களுக்கு உங்களுக்கு என்ன மாற்றம் வருதுன்னு தெரியல மதுவரி ஆணையாளர் நாயகமாக உதயகுமார் அது மதுவரி அப்ப வில்லங்கவிற்கு பாரவளுக்கு எதுவும் பிரச்சனையும் இல்லையா கிளி மாவட்ட விவசாய கூட்டம் பலதரப்பட்ட விடயங்கள் ஆராய்வு விவசாய இன்றைக்கு இங்க யாழ்ப்பாணத்தில் நடக்குது நேற்று கிளி வச்சு இப்படி நடக்குது இப்போ மழை தானே நீ இழுவை மடியை நிறுத்து முல்லையில் நடைபவன் இது அந்த அங்கது எங்கண்டையாக்கள் விளையாட்டு மேய்ச்சல் தரவையின்மையால் அல்லல் படும் கால்நடைகள் மேய்ச்சலுக்கு தரவை எல்லாம் வயல் சாச்சி அடைச்சு போட்டாங்க இந்த கால்நடைகளை கொண்டு அந்த காடுகளுக்குள்ளையும் கட்டைக்கு அந்த மழைக்கு அதுகளுக்கு மழை வருத்தம் பெறும் இதை புதுக்கி காவல் நிற்கணும் இவ்வளோ பிரச்சனைகள் வெக்க இல்லை குளிரும் இந்த அடுப்பு மூட்டணும் நெருப்பு மூட்டணும் இவ்வளோ பாவம் அவங்கள என்ன அதுகளுக்கு கொட்டில் போட்டு வச்சுக்கோணும் சின்ன கொஞ்சம் பேர் இதை பெரிய பட்டியை வளர்க்கிறவங்களும் செய்யறாது இரட்டை வரி தொடர்பாக இலங்கை இந்தியா இடையே உடன்படிக்கைக்கு அமைச்சரவை ஒப்புதல் இலங்கை மின்சார சபைக்கு 30 மில்லியன் நிதி உதவி கொடுத்தா என்ன கரண்ட் குறைக்கிற இல்லையாவே இதை கொடுத்து என்ன அவங்க இனிமேல் ஆரம்பத்தில் லொஸ்ட்ல போனாங்களே இப்ப என்ன மாதிரி தெரியும் அதை ஏன் லொஸ்ட்ல போடுறது தெரியுமா முந்தியா வந்து அமைச்சர்மார் அரசாங்க ஆக்கள் எல்லாம் காசு கட்டுற இல்லையா கரண்ட் காசு கோடிக்கணக்கில் எல்லாம் பெருமாம் அப்ப அது உள்ள எல்லாம் நட்டம் தானே அப்போ பொதுமக்கள்கிட்ட கூட்டுரு எங்கிட்ட ₹1 கூட்டி விட்டால் அவனுக்கு அங்கே எல்லா இதுவும் கட்ட வேண்டி வரும் அப்படித்தான் அந்த அரசு ஸ்தாபனங்கள் கட்டுற இல்லையா அப்போ முந்தி கேட்கற இல்லையாகும் என்ன சனம்பாவம் என்ன பாதிக்கப்படுற முழுக்க முழுக்க ஆக்கள் தானே இங்கேயும் எப்பவும் நாம தான் பாவம் யாழ்ப்பாணம் கிளிநொச்சியில் இமாலய பிரகடன மாநாடு இமாலய மற்ற 22 ரயில் என்ஜின்கள் இந்தியா நன்கொடை 22 கொடுத்துருக்கீங்க கூடுதலா இந்தியாவில தான் வாரது ரெயின் உதவிகள் நான் நினைக்கிறேன் இந்தியா தான் எங்களோட நாட்டு ரயில்வேக்கு முக்கியமா தேசிய பட்டியல் ஊடாக பாராளுமன்றம் செல்லும் பைசர் முஸ்தபா இது போல் நடக்குது என்ன இன்னும் தேசிய பட்டியல் அவங்க என்னடா வச்சிருந்து ஏற்ற மாதிரி கொடுக்குறாங்க போடாது உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழுவை நியமிக்க அமைச்சரவை அனுமதி வலம்புரி சங்கோட வலம்புரி பேப்பர் இல்லை வலம்புரி சங்கோளுடன் இருவர் புருஷராக வலம்புரி சங்கம் வச்சிருக்க கூடாது இனிமே சட்டமா அது பிடிச்சு போட்டாங்க விலையும் கூட வலம்புரி 18 லட்சத்துக்கு விற்பனை செய்தவர் செய்யப்பட்ட 2 வலம்புரி சங்கோளுடன் சந்தேகவர் வலம்புரி சங்கு வந்தால் வீட்டுக்கு நல்லமா அதான் சத்தம் பெருமா வரும் வந்துட்டு வந்தால் வெங்கண்டையாக்கள் எல்லாம் மூட நம்பிக்கையும் தெரியாது எல்லாம் பாலால குளிக்க பார்த்து எல்லாம் சாமியார மூலைக்க விட்டு அங்கெல்லாம் வச்சிருப்பேன் ஏதாவது போக விடக்கூடாது போச்சுதோ கிடக்கிற விடத்தையும் கொண்டு விடும் செல்வங்களை வீட்டுல சொல்லுறாங்களே எனக்கு ரெண்டாவது அந்த அளவுக்கான நம்பிக்கையா கூட எனக்கு ஆண்டவன்ல நம்பிக்கை எனக்கு இந்த உருவல் சில மூட நம்பிக்கை முடிஞ்சுதான் மழையும் வருது பார்த்து சுட்டுது என்ன மழையும் பெய்ய தோங்குது யாழ்ப்பாணத்துல நிறைய மழை பெய்து ஒன்று இருக்குது காவானம் எல்லாரும் மக்கள் பெய்யும் மழை பெய்யும் மாரிகாலம் அப்ப என்ன பெருசா விஷயம் பண்றோம் இல்ல அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை சொல்லட்டும் எல்லாரும் ஒரு வாரம் நாங்கள் ஆரம்பிச்சதை சொல்லி போட்டு நாங்கள் இந்த மழையை பற்றி ஒரு வாரம் என்னுடைய கொஞ்சம் கதை கொண்டு நீ கொஞ்சம் இங்காலே அறிஞர் கருத்து எளிமையாக வாழ்ந்து தேவையானவற்றை மட்டும் உபயோகித்தால் நாம் அனைத்து தேவைகளும் இறுதியில் பூர்த்தியாகும் எளிமையாக வாழணும் ஆடம்பரங்கள் அதுகளெல்லாம் காட்டி கட்டி விளையாட்டு விட்டீங்கன்னா எல்லாம் அழிஞ்சு போடும் இல்லையே எல்லாம் அணியா போடும் கூட்டங்களை மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுங்கள்
ஆசிரியர் சொல்றாரு. அனுரகுமார திசாநாயக்கா ஜனாதிபதியாக பதவியேற்ற போது ஆடம்பர நிகழ்வுகளுக்கு அறவே இடம் இருக்கவில்லை. இதனால் பெருந்தொகை பணம் மீதப்படுத்தப்பட்டு மில்லியன் மீதப்படுத்தப்பட்டான். என்ன தவிர ஜனாதிபதி செயலகத்தின் செலவுகள் கணிசமாக மட்டுப்படுத்தப்பட்டிருப்பதையும் காண முடியும். அதே போல் பணம் தட்டுப்பாடு என்ற பேச்சு இப்போது இல்லாமல் போயிற்று. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்தபோது ஜனாதிபதி தேர்தலுக்கான நிதியை விடுவிப்பதில் பெற்றும் சிக்கல்கள் இருந்தது. ஜனாதிபதிக்கு பெரிய கஷ்டப்பட்டவே என்ன, ஆனா இது 2 லட்சம் சிம்பிளா நடத்தி போட்டுக்கிற என்ன அது என்ன. எனினும் நிதி தட்டுப்பாட்டை முன்னிறுத்தி ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பதற்கு சட்டமிடம் தராது என்று தவிர்க்க முடியாத நிலையில் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டது. தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்கா வெற்றி பெற்றதும் அடுத்த கணமே பொது தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாகியது. கூடவே பொது தேர்தலுக்கான நிதியும் விடுவிக்கப்பட்டது. கடந்து பிடிச்சது எங்கேயோ கட்டி வச்சா அப்போதெல்லாம் காசு தட்டுப்பாடு என்ற பேச்சுக்கு இடம் இருக்கவில்லை. ஆக தேர்தல்களை ஒத்தி வைப்பதற்காக நிதி தட்டுப்பாடு என முன்னிய ஆட்சியாளர்கள் கூறியிருக்க வேண்டும். வைக்க தோத்து போடுவோம்னு யோசிச்சேன், தோத்துதான் போச்சு. பாவம் என்ன அல்லது பொது நிதியானது அரசு தலைவர்களின் ஆடம்பரத்துக்காக ஒதுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது புரிதற்குரியது. ஆடம்பரத்துதான் மோசம். ஒரு பாட்டி கண்ட எவ்வளவு கொட்டம். முந்தியெல்லாம் கெலியிலாம் போய் அங்க இங்க வெளிநாடுலாம் போய் சாப்பிட்றோம். என்ன அவைக்கு என்னப்பா அப்படி சாப்பிடுவோம். சில எது எவ்வாறு நாங்கள் ரொட்டிக்கு வழியிலாம என்ன இப்ப நீங்க போறதானேப்பா. அதுக்கு நான் மூட்டை எடுத்து வந்த மாதிரி அவன் கல்வி எடுத்துட்டு போவாங்களா? அது செலவுக்கு வர அதெல்லாம் கணக்கு இல்லை. அதெல்லாம் கிடையாது. அது முதல் இப்ப நடந்து போடுவாங்க. வேணுமெண்டா போயில அடிக்குது. ஏதோ வராயினும் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா நடத்துகின்ற சந்திப்புகள் மிக எளிமையாக குறித்த இலக்கை மையப்படுத்தி இடம்பெறுவதை காண முடிகிறது. தூத்தண்ணி கொடுக்குறதில்ல கூட என்ன கூட்டம் பாட்டி கூட இல்லை போட. உதாரணத்துக்கு அரிசி ஆலை உரிமையாளருடன் ஜனாதிபதி அனுர நடத்திய சந்திப்பின் போது கோவைகளின் உதவியுடன் கலந்துரையாடலை நடத்தாமல் குறித்த அரிசியின் விலை தொடர்பில் அனைத்து தகவல்களையும் உள்வாங்கி கொண்டு அதை பற்றி தெளிவுபடுத்தலை ஜனாதிபதி அன்று முன்வைத்ததை காண முடிந்தது. என்ன சொல்லுவாப்போம் பட்டுச்சு போட்டு சொல்லுவாங்க. அதான் ஒரு அந்த கூட்டத்தில் ஒரு அந்த அந்த ஒரு என்னடா சொல்ற ஒரு என்னடா சொல்ற அம்சமோ அம்சம் இட்டு கேட்க அது ஒரு நோட்டு ஒரு பாடமாகிற ஒரு அநியாயம் இல்லை. சும்மா கதைச்சால் சுற்றி கதைக்கலாம். கதையா தான் கூட்டமொழி ஜனாதிபதி கதையை சும்மா கதை அறுத்து சிரிப்பும் இல்லை தானே. கதைச்சா கதை தான். அந்த என்ன சொல்றது இல்லை கவனமாக இருக்கணும். இல்லை அரசியல் பேச்சுள்ள இல்லை அரசியல்வாதிகள் பேச வைக்க வேலை கவனமாக இருக்கணும். ஒரு சொல்ல மாதிரி சொல்லி விட்டுருவாங்க. அதெல்லாம் சில பேர் வந்து எழுதி வாசிக்கிறது. எழுதி வாசிச்சா சொல்றது இவருக்கு படிக்க தெரியாதவனுக்கு எழுதி கொடுத்து வாசிக்கிறான்னு சொல்றாக்களையும் இருக்கணும். ஆனால் அப்படி இல்லை. அவங்களும் அந்த ஒற்றி சொல் மாறக்கூடாதுக்காக அதை தாங்களே நினைச்சு எழுதுறது. இது அதுவும் இல்லை. இது அப்படியே நான் உள்ளுக்கு இது கிடாக்கு பெண் வீட்டுக்கு போடாது. அதை கொண்டு வந்து அப்படி செடி போட்டு தட்டி விடுறது பேச்செல்லாம் அந்த வாழ்த்துக்கள். நான் யோசிக்கல இப்படியெல்லாம் நல்ல கட்டிக்காரன் போறாங்களே. அப்ப பயிலோட விஷயம் முடிஞ்சு. மாறாக அதே சந்திப்பை வேறு எந்த அரசாங்கம் நடத்துவதாக இருந்தாலே இது ஆசிரியற்ற கிண்டல பேர். மாநாட்டு மண்டபத்தில் உள்ள மேசையின் இருமரங்கிலும் 100க்கும் மேற்பட்டவர்கள் குந்தி இருந்து கோவைகளை புரட்டி புரட்டி பார்ப்பார். அங்குள்ள ஒலி வாங்கிகள் இயங்குகிறதும் நிறுத்தப்படுவதுமாக இருக்கும். டக்குன்னு வந்து கதைக்கிறேன், டக்குன்னு நிப்பாட்டுறது. ஒற்றிய ஃபைல் திறந்து அப்போ திறந்து தான் பார்க்குறேன் என்ன கிடக்கண்டு இல்லையே. பேருந்து ஃபைல் என்ன கண்டு இவன் கேட்டு தான் சொல்கிறேன். இவர் எல்லாத்தையும் நைஸாக கதைச்சி போட்டு நைஸாக சரி போட்டு இங்கே சரிதானே இப்படித்தான் பிரச்சனை. அது விவசாயிகள் பாவம், விவசாயிகள்லாம் உற்பத்தி செய்தவை. அப்போ விவசாயிகளுக்கு தான் இதெல்லாம் சிக்கல் வருது. நீங்கள் இப்படி எல்லாம் கூட்டி விற்கிற பிள்ளை இல்லை. அப்போ நீங்கள் இதை பார்த்துக்கிறது இருக்கா செய்யுங்கோ. அல்லாட்டி கடும் நடவடிக்கை வந்துடும். என்ன அவன் நைஸாக அதோட இதை விட விருந்துகள், நேரவு நடைப்புகள், போக்குவரத்து என ஏகப்பட்ட செலவு அரசிலிருந்து விட்டு கட்டப்பட்டிருக்கும். ஆனால் ஜனாதிபதி அனுர அந்த செலவுகளை எல்லாம் மீதப்படுத்தி வருகிறார். எனவே ஜனாதிபதியின் செலவு சிக்கன கொள்கை வெற்றி பெற வேண்டுமாயின் அரசு நிறுவனங்கள் நடத்துகின்ற கூட்டங்களை மட்டுப்படுத்துவதும் குறுகிய நேரத்தில் கூட்டங்களை உச்ச பயன்பாடுடையதாக நடந்துவதும் அவசியமாகும். ஏனெனில் திணைக்கள தலைவர்களுடன் உயர்மட்டம் அடிக்கடி கூட்டங்களை நடத்துவதால் அரசு நிர்வாகம் பயனுறுதித்தன்மையை இழந்து போகிறது. எனவே இது விடயத்தில் ஜனாதிபதி என்ற உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என
சொல்கிறேன் உண்மை. இந்த கூட்டங்களை 12 மணிக்கு முதல் நடத்துனா சாப்பாடு செலவு மிச்சம். 12 மணி தாண்டினா மத்தியானம் சாப்பாடு கொடுக்கணும். அப்போ கூட்டங்களை அதுக்குள்ளே முட்டிக்கிறதுக்கு அதிகாரிகள் குட்டிக்கிறதுக்கு ஒரு செய்தால் கொஞ்சம் காசு மிச்சம் முடிக்கலாம். மற்றது இவர் சொன்ன மாதிரி அடிக்கடி கூட்டங்களை தான் மரியாதையும் இல்லை. ஒரே சொன்ன விஷயத்தை திரும்ப சொல்றோட ஒரு ஏதாவது விஷயத்தை சொல்லி போட்டு பக்குவமாக சொல்லி போட்டு பக்குவமாக கிளம்பி போக வேண்டியது. சரி விஷயம் முடிஞ்சுன்னு சொல்ல வேண்டிய. அப்போ ஆசியத்தை முடிஞ்சுது. அப்போ நாங்கள் இத்துடன் நாங்கள் விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.